Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சின்ன வெங்காய தொக்கு. இது அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. இது எங்க மாமியார் ஸ்பெஷல் இந்த ஊறுகாய் அவ்ளோ நல்லா இருக்கும். இந்த ஊறுகாயை எங்க வீடுகளிலேயே செய்யக்குள்ள ஒவ்வொருத்தரோட வீட்ல ஒவ்வொரு மாதிரி பிரிப்பரேஷன் மெத்தட் வேரியேஷன் ஆகும். இந்த வீடியோல அத பத்தி நம்ம எப்படி செய்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல 1.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். 1/4 கிலோ புளி ஊற வச்சிருக்கேன். 1.5 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கி பூரா உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது 1/4 கிலோ புளி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாணலியில நான் வீடியோ எடுக்கக்குள்ள கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ வாணலி நல்லா சூடானதும் எண்ணெய் ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கணும். வதக்கிறது நம்ம ஃபுல்லாக வதக்க வேண்டியதில்லை. ஒரு நம்ம கிளாஸி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes மட்டும் நம்ம வதக்கினாவே போதும். அந்தளவுக்கு மட்டும் வதக்கிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம திரும்ப அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு அது கொஞ்சம் வதங்கணும். நம்ம திரும்ப நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த வதங்கிறது கரெக்டாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பல உபயோகமான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலில் வீடியோஸ் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை ஈவினிங் 5 o'clock வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போது அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள், நமக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியும். கொஞ்சம் அப்படி கலர் மாறினதும் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த புளி ஊற வச்சோம்ல, அந்த புளி ஊற வைக்கக்குள்ளேயே நம்ம நார் கொட்டை இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்துட்டு, இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். நார் கொட்டை இதெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்துட்டு க்ளீனாக ஊற வச்சுட்டு அந்த புளியை அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். ஒன்று அந்த மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம புளியை புளிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அது நம்ம ஆப்ஷனல். அரைச்சோம்னா தப்பில்லை, அரைச்சாவே நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ திரும்ப அதே வாணலியில் திரும்ப இன்னொரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கடுகு பொரியுது. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம இப்போது அந்த அரைச்ச விழுதை இப்போ அந்த அரைச்ச விழுதில் நான் உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். உப்பு, வெல்லம், புளி 1/4 கிலோ 1.5 கிலோக்கு 1/4 கிலோ போடலாம். வெல்லமும் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம். வெல்லமும் மொரார்லஸ் 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டோம். இப்போ கருவேப்பிலையை வதக்கிட்டு நம்ம இப்போ அந்த அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம். தொக்கு செய்யக்குள்ள நல்ல கனமான பாத்திரமா இல்லை நான்ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அந்த அரைச்ச விழுதை சேர்த்திட்டோம். இப்போது அந்த 1.5 கிலோ வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த 1.5 கிலோ வெங்காயத்தையும் வதக்கின இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு, ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த புளியோடு சேர்த்தி கொஞ்சம் உப்பையும் சேர்த்திருக்கேன். இதுக்கு மேலே திரும்ப உப்பு சேர்த்திக்கணும். அரைக்கக்குள்ளேயே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அரைச்சி அதில் இப்போ கொட்டியாச்சு. ஆவி அடிச்சிருச்சு கேமராவில், லென்ஸில். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கணும். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கக்குள்ளே சுற்றியும் தெரிக்கும். இப்போ பாருங்கள், காட்டுவேன். நீங்கள் சிம்மில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது இப்போ இந்த 1.5 கிலோ வெங்காயத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம சமைக்கக்குள்ள அந்த சமையல் வேலையோட இதுவும் ஒரு லெஃப்ட் சைடு அடுப்புலேயோ
அப்படி வச்சு நம்ம சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா அப்பப்போ நம்ம சமையக்கட்டிலேயே இருக்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்திட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நம்ம கலந்து அது திரும்ப அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணுன்னா தான் நமக்கு அந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வேகணும் இல்லை. அதனால் அது நான் கொஞ்சம் தண்ணி மிக்சி கழுவுன தண்ணியை கொஞ்சமாக சேர்த்திட்ருக்கேன். இப்போ வந்து இதை வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஊறுகாய் செய்கிற ஸ்ட்ரெயினே தெரியாது. இல்லைன்னா இந்த ஊறுகாய் செய்யக்குள்ளே வந்து அவசியம் தெறிக்கும். அது தெரிக்காமல் இருக்கணும்னா இதுதான் நல்ல சொல்யூஷன். நான் இப்போ அவ்வளோ உப்பு ஆல்ரெடி அரைக்கக்குள்ளேயே சேர்த்திட்டேன், அதை தான் காட்டியிருக்கேன். இப்போது மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூளும் வந்து நான் இப்போது சேர்த்துனது இல்லாமல் திரும்ப இன்னொரு தாட்டி எனக்கு காரம் பத்தில் திரும்ப சேர்த்திக்கிட்டேன். வெல்லமும் 2 டைம்ஸ் அளவுக்கு 2.5 அளவுக்கு கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திருக்கேன். இதில் அந்த புளியோட வந்து நம்ம 1/4 கிலோ புளிங்கிறது அளவு எடுத்துக்கிறோம். அந்த புளியோட அளவு வந்து வேரியேஷன் ஆகிற அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்தனோம்னா தான் இது வந்து ருசியாக இருக்கும். இப்போது நல்லா அதை கலந்து விட்டு வேக விட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இன்னொரு கப்பு வெல்லத்தை சேர்த்திக்கிட்டேன். இப்போ தான் முதல்ல வெல்லம் சேர்த்துறேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இன்னும் 1 or 2 கப் வெல்லம் வந்து சேர்த்திக்கணும். நம்ம அந்த புளிக்கு ஈக்குவலாக அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துனோம்னா தான் அந்த ஊறுகாய் வந்து ருசியாக இருக்கும். இந்த தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து முறுக்கு வெள்ளை அரிசி மாவு முறுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முறுக்குகளுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இப்போவே பாருங்கள் சுற்றியும் தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூடு கொஞ்சம் அதிகம் ஆகக்குள்ளேயே சுற்றியும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து கொஞ்சம் நேரம் கேப் விட்டு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கிறேன். வாயில் போட்டு பார்த்துட்டு நான் இப்போ வந்து இதுக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வெல்லம் வந்து தாராளமாக இழுக்கும். என்ன சொல்லிகிட்டு இருந்தேனே என்னமோ அதான் நம்ம வந்து முறுக்குக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த ஊறுகாயை. இந்த ஊறுகாயை நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தி தான் பிசைஞ்சிக்கணும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தி இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம்னா நல்லாவே ஒரு 4-5 கரண்டி அளவுக்கு, கரண்டினா பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சேர்த்தி நல்லா கலந்து இப்போ அது நல்லா எல்லாமே பூரா சேர்த்தி அது நல்லா கலந்து இது வந்து இன்னும் நான் சிம்மில் வச்சு வேக வச்சு நம்ம ஊறுகாய் செய்யக்குள்ள இது 2-3 hours கேரண்டி ஆகும். என்னடா இது 2-3 hours சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி வந்து இப்போ இந்த 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 2-3 hours கேரண்டி ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு பக்கத்துலேயே நின்று கிளற போகிறதில்ல. சிம்மில் வச்சு சைட் பை சைடாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் தெரிஞ்சிக்காது. இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் தெறிக்காது. இப்போ கையை நம்ம மேலேயே கொண்டு போனால் கூட தெறிக்காது. இந்த ஸ்டேஜ் வரக்குள்ளே இப்போ பாருங்கள் சுற்றி இது முன்னையே தெரிச்ச எண்ணெய் தான் இது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா 100% நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் கொதிச்ச அந்த கலரெல்லாம் நல்லா மாறி நமக்கு வந்து ஊறுகாய் கலரே பாருங்கள் நமக்கு கலர் நல்லா மாறி கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் சுற்றியும் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்தில் வச்சுருந்த மூடிங்க அதுலேயே நம்ம சிம்மில் வச்சுருக்கக்குள்ளேயே இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து தெறிக்கும். கொஞ்சம் பத்திரமாக தான் செய்யணும்.
இப்போ பாருங்கள் லைட்டாக பிரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பிரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஊறுகாயை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த ஊறுகாயை ஆறுன சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சூடான சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம். அதே டைம் நம்ம ஆறுன சாதத்துக்கு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு உளுந்து மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்தும் கொள்ளும் வந்து தனித்தனியாக ஈக்குவல் குவான்டிட்டியில் தனித்தனியாக வறுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் பர்மனெண்ட்டாக. ரசம் சாதத்துக்கு இந்த மாதிரி ஊறுகாய் சாதத்துக்கு போட்டு பிசைகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பவுடரை சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு நம்ம வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஊறுகாய் வந்து கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம அந்த ஊறுகாயை தொட்டோம்னா நம்ம கையில் ஊறுகாய் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் தான் ஒட்டுது, ஊறுகாய் ஒட்டலை. இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஊறுகாயை கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றக்குள்ளே லைட் கலரில் இருந்தது, இப்போ நல்ல டார்க் கலராக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த டேஸ்ட் இப்படியே போதும் அப்படின்னு நினச்சா இப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு வந்து இது வந்து இப்போது நல்லா இந்த ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பொடி சேர்த்திக்கணும். பொடி சேர்த்திட்டோம்னாலும் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இப்படியேவும் நல்லாயிருக்கும். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்படி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருந்தது பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா எண்ணெய் சுற்றியும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் திரும்ப நான் எண்ணெய் சேர்த்தவே இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு தாளிக்கக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துனேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றினது தான். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதக்கக்குள்ளே ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 சேர்த்துனா நமக்கு வந்து ஒரு 200 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திருப்போம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல வெந்தயமும் ஜீரகமும். வெந்தயம் 1 ஸ்பூனுன்னா ஜீரகம் நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை சேர்த்தி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அதோடைய ஜீரகத்தையும் சேர்த்தி நம்ம நல்லா ஜீரகம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, வெந்தயம் ப்ரௌன் ஆகணும், ஜீரகம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் ஜீரகமும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு இந்த பவுடரையும் அதுலேயே சேர்த்து நம்ம கலந்துட்டோம்னா நம்ம ஊறுகாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சின்ன குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் உங்கள் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் மேலும் உபயோகமான பல வீடியோக்களோட நம்ம சேனலில் சந்திப்போம். எந்த மாதிரியான வீடியோக்கள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ மறக்காமல் அதையும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தர அவசியம் ட்ரை பண்ணுறோம். பாய்.